ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நான் மறுபடியும் என்ன விலாக் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு ஷகர் சாப்பாடு சாப்பிட போன இடம் தான். இது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அவ்வளோவா கூட்டம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடவை நாங்கள் போனோம். அப்போ சரியான கூட்டம்னா சொல்லவே முடியாது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வேறு வந்துட்டோம். ஒரு 3-3:15 கிட்ட வந்துட்டோம். அப்போவே பார்த்திங்கன்னா செம கூட்டம். பசங்கலேருந்து ஃபேமிலி வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. டோக்கன் வாங்குறதுக்கே அங்கே பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூட்டம் அலமோதுன்னு பாருங்கள். தலை மட்டுமே தான் தெரியுது. டோக்கன் வாங்கிறதுக்கே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். கடைசி வரைக்கும் எங்களால் டோக்கன் வாங்க முடியலை. சாப்பாடு கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு பயமே வந்துடுச்சு எங்களுக்கு. வீட்டில் வேறு சகர் சாப்பாடுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, ஹோட்டலில் வர ஐடியாவில் இருந்ததுனால. பட் லேட்டாக வந்தது தான் தப்பாக போச்சு. ஏன்னா இது வீக்கெண்டு, வெள்ளி சனி ஞாயிறு வந்து எப்போவுமே கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்தது ரொம்ப பெரிய தப்பாகவே ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சு. 4-4:30 மணி ஆகியுமே சாப்பாடுக்காக எல்லாருமே அலமோதிட்டு தான் கிடந்தாங்க. எல்லா கேபினுமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஒருத்தர் எந்திக்கும் போது இன்னொருத்தர் எந்திக்கிறதுக்கும் லைனாகவே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை நீங்கள் கேட்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது நீங்கள் வந்து மற்ற நாளில் மார்னிங்கிலோ அது மத்தியான நேரத்திலோ எடுத்த வீடியோ கிடையாது. ஏர்லி மார்னிங் 3-3:30க்குள்ளே நாங்கள் எடுத்த வீடியோ தான் இது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குங்கிறது. இதுக்கு இடையில டோக்கன் கிடைக்கலங்கிறது பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து இங்கே இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட சொல்லி தான் எங்களுக்கு நாங்கள் டோக்கனே வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா கீ ரைஸ் தான் இன்றைக்கி இருந்துச்சு. சிக்கன் கறியும் கீ ரைஸும் தால்சா சம்பல் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பாடு போகும்போது கீ ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் தான். எங்களுக்கு ஒயிட் ரைஸ் கிடச்சா கூட போதுங்கிற மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். சாப்பாடு கிடச்சா போதுங்கிற மாதிரி. பட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. எப்போவுமே இருக்குங்கிறது தெரியும். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து இப்படி மாட்டோம்னு நினைக்கவே இல்லை. ஒரு ஃபேமிலி எந்திரிச்சு போனோடனே நாங்கள் நல்ல வேளை அந்த இடத்த பிடிச்சிட்டோம். எங்கள் கூடயே இன்னொரு 2 நபரும் வந்து உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் சாப்பிட முடியும்னு பார்த்திங்கன்னா அது முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த கூட்டம் அப்படி. ஸோ அதனால் நம்மளுக்கு கிடைச்ச இடத்துல நம்ம உட்காந்தா போதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கெங்கே யார் கிடைச்சாலும் உட்காந்துருக்க மாதிரி தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேளை எங்களுக்கு ஃபேமிலியாகவே கிடச்சிருச்சு. நெய்ச்சோறு தான் இன்றைக்கி இருந்துச்சு. சுட சுட இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அத்தனை பேருக்கும் ஆக்கி போடுறாங்கிறது தான் பெரிய விஷயம். கண்டிப்பாக அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுவானே, வீட்டில் ஒழுங்காக ஆக்கி சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கேட்டுட்டேன், அங்கேருந்து வந்த கமெண்ட்டை கேட்டுட்டேன். என்ன பண்ணுறது, வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அனுபவிக்க முடியும். ரமலானில் வந்து எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்ற ஒரு தருணம் கிடைக்குங்கிறத ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வரோம். ரொம்பவே நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தவங்களுக்கு இதோட அருமை தெரியும் கண்டிப்பாக. ரைஸுமே பார்த்தீங்கன்னா கீ ரைஸு சிக்கன் கறிலாம் 100 ருபீஸ்க்கு நார்மல் டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. இது வந்து ரமலானில் செய்யணுங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. உண்மையிலேயே அவங்கள பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு சர்வ் பண்ணுறவங்க கூட நோன்பு வைக்கக்கூடியவங்க தான். அவங்க அத்தனை பேருக்கும் வச்சு கொடுத்து அனுப்பினதுக்கப்புறம் தான் அவங்க ஷகர் முடிப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 4:45 ஆகிரும் இந்த பந்தி முடிகிறதுக்கே. இப்போயுமே ஓரளவுக்கு பந்தி முடிஞ்சு காலி ஆகிடுச்சு. எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஆனால் டக்குன்னு கொடுத்துருவாங்க நமக்கு. பட் ஆனால் என்ன சாப்பிட்றதுக்கு தான் நம்ம அவசரமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கூட்டத்தில் வீக்கெண்ட் டைம்ஸ் வந்தீங்கன்னா மற்ற நார்மல் டைமில் வந்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போ போல் பந்தி பரிமாறியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். எங்கள் ஏரியாவில் உள்ளவங்களா, திருநெல்வேலி சைடில் உள்ளவங்களா இருக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு வரும்போது ஒரு 2 மணிக்கெலாம் நீங்கள் இங்கே வந்தால் தான் ஒரு 6 மணி உட்காந்து உங்களால் சாப்பிட முடியும். ஒரு 2:30 to 3 மணிக்குள்ளே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியான கூட்டம் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டு வர நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க. கண்டிப்பாக ரமலானில் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம வந்து எல்லாரோட சேர்ந்து ஷேர் பண்ணி ஷகர் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போகிறது வந்து உண்மையிலே அதில் வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் அதே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அங்கே வரோம். நம்ம வீட்டில் எப்போயுமே நம்மளே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இது அப்படி இல்லை. எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அந்த ரமலானை ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்ற ஒரு விஷயந்தான். தேவையான அளவுக்கு நமக்கு என்ன வேணாலும் கேட்டாலும் சாதம் போதுங்கிற அளவுக்கு தருவாங்க. இவ்வளோ தான் லிமிட்டட்னே கிடையாது. 100 ருபீஸ்க்கு இப்படி கிடைக்குதுன்னா பெரிய விஷயந்தான். அது செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான், நன்மையை நாடி தான் அவங்க செய்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பரக்கத்தும் இருக்குது. நம்மளும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓரளவுக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 ஆயிடுச்சு. நல்ல வேலை நாங்கள் முடிச்சுட்டு வெளியே கிளம்பவும் வீட்டுக்கு வரவும் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் டீயுமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஊற்றி குடிச்சிட்டாங்க. நிறைய கூட்டம் இருந்ததுனால கேன் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. கடைசியாக எனக்கும் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் டீ குடிப்போம். பசங்கள்லாம் குடிக்க மாட்டாங்க.
ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப அந்த கேனை கடைசி வரைக்கும் வலிச்சு எடுத்த மாதிரி 2 கப்பு டீ கிளாஸ் வந்துச்சு எங்களுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அப்புறம் இன்னும் 2 ஃபேமிலி கூட டீ குடித்தாங்க. அந்தளவுக்கு அந்த டீயும் குடிச்சிட்டு பழத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்குள்ள ரம்லான் நோன்பு வந்து ரொம்ப சிறப்பாகவே ஒரு மாதிரி விறுவிறுப்பாகவே போச்சு. அன்றைக்குள்ள டைம் போன மாதிரி தெரியல, தூக்க கலக்கம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்னோட வீடியோ பார்த்து நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்குற நல்ல நல்ல கண்டென்ட் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.